The population of a town is increasing at the rate of 6% per annum. It was 238,765 in the year 2018. Find the population in the year 2016 and 2020. ஸோ பாப்புலேஷன் வந்து ஒரு டவுனில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. என்ன ரேட்லன்னா 6% ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 6% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 2018 இருந்த பாப்புலேஷன் வந்து இவ்வளோ. ஸோ 2016 என்ன பாப்புலேஷன் இருந்தது, 2020 என்ன பாப்புலேஷன் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் அப்படின்னா என்ன, ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதுதான் பிரின்சிபல். ஸோ இந்த 2018 தான் கொடுத்துருக்காங்க, 18ஓட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2016ஓட தான் இனிஷியல், ஏன்னா அதுதான் முன்னாடி வர்றது. ஸோ 2016 எவ்வளோ பீப்புள் இருந்தாங்களோ அதுதான் இனிஷியல் அமௌண்ட்டாக இருக்கணும், பியாக இருக்கணும். அதனால் இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவை வந்து நம்ம ஏவாக எடுத்துக்கலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போது அதோட ஃபார்முலா என்ன, A is equals to P into 1 plus R by 100 whole power n. ஸோ A இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 2,38,765 into ஈக்குவல்ஸ் டு பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். அதாவது 2016 எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 plus rate of interest எவ்வளோ, 6/100 whole power n எவ்வளோ, 2 years. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2016க்கும் 18க்கும் 2 years இல்லையா? ஸோ 2. இப்போது பி இந்த சைடு வச்சுட்டு பேலன்ஸில் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணிக்கலாம். ஹண்ட்ரட் + 6 106. 106/100 whole square. So P is equals to, இதை கேன்சல் பண்ணலாம். 50 டைம்ஸ் வரும் 2 டேபிள்ஸில், இது 53 டைம்ஸ் வரும். ஸோ P is equals to 238,765 into 50/53 into 50/53. ஸோ ஸ்கொயர் இருந்ததுனால 50/53. ஓகேவா? அந்த சைட் போனதுனால 50 மேலே போயிடுச்சு, 53 கீழே வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 53 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம் முதல்ல. ஸோ 53 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுவோம். 238,765 டிவைடட் பை 53. ஓகேவா? ஸோ 23 வந்து 53ல் போகாது. ஸோ 238 எடுத்துக்கலாம். 238னா 212 கேன்சல் ஆகும். எத்தனை வாட்டி, 4 டைம்ஸ். 4 டைம்ஸ் 212 போட்டால் எவ்வளோ வருது, பேலன்ஸு 6 2 26 வருது. ஸோ அடுத்த நம்பர் இறக்குங்க, 7 267. ஸோ 267 கேன்சல் ஆகுமா, 265 கேன்சல் ஆகுது. ஸோ எத்தனை வாட்டி, 5 டைம்ஸ். ஸோ 265 பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 2. திரும்பவும் 6 இறக்கலாம். 26 வந்து கேன்சல் ஆகாது. ஸோ 0. திரும்பவும் 5 இறக்கலாம். 265 திரும்ப 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 265. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்குது நமக்கு, இது 1 டைம்ஸ், இது 4,505 டைம்ஸ். ஸோ திரும்பவும் 53ஆல் டிவைட் பண்ணுவோம். 4505 டிவைடட் பை 53. ஸோ 45 வந்து 53ல் போகாது. ஸோ 440 வந்து 424 தான் மினிமமாக போகுது. எத்தனை வாட்டி, 8 டைம்ஸ். ஸோ 8 டைம்ஸ் 424. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 626 இருக்குது. அடுத்த 5 இறக்குங்க. 265 எத்தனை வாட்டி, 5 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ 85 டைம்ஸ். ஸோ எத்தனை வாட்டி, 53 டேபிள்ஸில் இது 1 டைம்ஸ், இது 85 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 50 into 50 into 85. ஸோ 5 5s are 25. ஸோ 50 into 50 2500. ஓகேவா? into 85. ஸோ 0 into anything is 0 0. ஸோ 2 0 காமனாக வச்சுக்கலாம். இப்போது 5 5s are 25, 2 பேலன்ஸ். 10 + 2 12. திரும்பவும் 0 0 40. 16 + 4 20. So 0 0 5 2 1 2. So என்ன வேல்யூ வருது,
2,12,500 people வந்து 2016ல இருந்திருக்காங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் பீப்புள் இன் 2016 வந்து 2,12,500. இப்போ இதை வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 2020 இதுவாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, இதை எடுக்க வேண்டாம், இந்த அமௌண்ட்டே எடுத்துக்கலாம். 2020க்கு பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 238,765 into 1 plus 6/100 whole square. ஓகேவா? So 238,765 into 106/100 into 106/100. ஓகேவா? இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 4 digits தள்ளி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அது ஈஸியாக இருக்கும். 106 into 106. 6 6 are 36. 6 1s are 6. 0 into anything is 0. 1 into anything is same number. 6 3 12 1. So 11,236 வருது. So 238,765 into 11,236 மல்டிப்ளை பண்ணுங்க. 30 வரும். 36 plus 3 39. 42 plus 3 45. 48 plus 4 52. 18 plus 5 23. 12 plus 2 14. 3 5s are 15. 6 3s are 18 plus 1 19. 21 plus 1 22. 24 plus 2 26. 9 plus 2 11. 6 plus 1 7. திரும்ப into 2 பண்ணும்போது 10. 12 plus 1 13. 14 plus 1 15. 16 plus 1 17. 6 plus 1 7. 2 2s are 4. Into 1 பண்ணும்போது 5 6 7 8 3 2. திரும்ப 5 6 8 sorry 5 6 7 8 3 2. So add பண்ணுங்க 0 14 15 எவ்வளோ வருது? 5 10 13 10 20 26 6 6 12 plus 7 19 20 27 10 plus 14 24 plus 8 32 10 plus 8 18 6 2. So ready digitally decimal point. So final எவ்வளோ இருக்கு? 2 6 8 2 7 6 3 5.40. ஓகேவா? ஸோ டோட்டல் பாப்புலேஷன் அட் 2020. ஸோ 2020 அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்? இந்த அளவுக்கு. ஸோ சாரி 4 digits தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ இங்கே வரும், இங்கே டெசிமல் பாயிண்ட் வராது. 4 digits தள்ளி, ஏன்னா 4 zeros இருக்குது. ஸோ 4 digits தள்ளி டெசிமல் பாயிண்ட். ஸோ 2,68,270. Find the difference in compound interest and simple interest for the following. ஸோ 2 சம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 5,000னா இந்த 5,000க்கு மட்டும்தான் இந்த 2 இயர்ஸ்க்குமே வட்டி
வட்டி போடணும். ஓகேவா? அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போதோ இல்லை குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ குவார்டர்லினா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியே பிரின்சிபல் அமௌண்ட் மாறும். ஏன்னா 3 மாதத்துக்கு மட்டும்தான் முதல்ல இந்த 4% வட்டியை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எவ்வளோ காசு வருதோ, இப்போ 5100 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5100க்கு நம்ம வந்து திரும்பவும் வட்டி கட்டணும் நெக்ஸ்ட் டைம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000 எடுத்துக்காம 5100. ஸோ இன்னும் 3 மாதம் கழிச்சு 5220 வருதுன்னா அதுக்கு வந்து திரும்பவும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரி பிரின்சிபல் அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அது 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா P into R/100 the whole square. ஸோ P என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் 5000 into R4 divided by 100 whole square equals to 5000 into 4 by 100 into 4 by 100. Zeros cancel. 1 times 2 times 1 times 2 times. So 2 into 4s are 8. ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 8 rupees தான். ஓகேவா? அடுத்தது 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா P into R/100 the whole square into 3 plus R/100. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8000 into R வந்து 5%. ஸோ 5/100 whole square into 3 plus 5/100 equals to 8000 into 5/100 into 5/100 ஸ்கொயர் இல்லையா? ஸோ 2 போட்டுக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 305 வரும். 300 plus 5, ஸோ 305/100. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல், இன்னொரு 0 கேன்சல். 4 times 5 times, ஸோ ஒரு 5 கேன்சல். திரும்ப 2 டேபிள்ஸில் 50 times, 2 டேபிள்ஸில் 25 times, 5 tablesல 1 times 5 times, திரும்ப 1 times 61 times. ஸோ rupees 61 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இந்த கொஷனுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே.